Take the brush. ஐ நல்லா இருக்கே. அலையாத. முதல்ல சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். ரெடி. கையில இருக்கிறது கடப்பாரை இல்ல, பிரஷ். இதை எப்படி யூஸ் பண்ண நான் காமிக்கிறேன். இதுதான் புள்ளி. You mean full stop? Yeah. இதெல்லாம் நமக்கு ஜுஜுபே. இதெல்லாம் நான் நிறைய வச்சிருக்கேன். வெரி ஈஸிங்க. தெரியும்ல, நீயே வரைஞ்சுக்க. ஃபுல் ஸ்டாப் ஓகே. ஃபுல் ஃபிகரா ஒரு ஆளை வரையறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? நிமிஷம் இல்ல, வருஷம் ஆகும். வருஷமா? முதல்ல இந்த போர்ட் ஃபுல்லா கை நடுங்காம புள்ளி வை. அப்புறம் ஆள வரையலாம். சித்திரமும் கை பழக்கம். எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா? இல்லைங்க, மயில்சாமிக்கு தான் இருக்கு. மயில்சாமிக்கா? இது கொஞ்சம் கொடுத்துறீங்களா? சிரஞ்சீவி மகன் மயில்சாமிக்கு. மாமா எழுதிருக்காங்க. உன் கடிதம் கிடைத்தது. மனசுக்கு பிடிச்சவளை பாத்தியா? அவதானே மாமா லெட்டரை படிக்கிறதே. அவளை எப்போ இங்க கூட்டிக்கிட்டு வரப்போற? அவர் எங்க கூட்டிட்டு வர போறாரு? நான் தான் அவரை தள்ளிட்டு வரணும். உடம்ப பத்திரமா பாத்துக்க. பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேனே. பத்திரமா பாத்துக்கிறேன். பாட்டி எப்பவும் உன் நினைப்பாவே இருக்காங்க. நான் கூட எப்பவும் அவர் நினைப்பாதான் இருக்கேன். உடன் பதில் போடவும். பதில் தானே போட்டுடுறேன். அன்புடன் ஆறுமுகம் பிள்ளை. ஐயோ சாரி மாமா, தெரியாம உங்க பேரு சொல்லிட்டேன். டேய், நீங்க எப்பட வந்தீங்க? சிரஞ்சீவி மகன் மயில்சாமிக்கு அப்பவே வந்துட்டோம். வணக்கம் பாவர. வணக்கம். தொழிலாம் எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்குப்பா. என்ன விஷயம்? எல்லாம் வழக்கம் போலதான். ஏய், நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நீட்டுறீங்க பாத்தியா? என்ன நன்கொடையா? ஆமா, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சாமி காரியம் பார்த்து செய்யுங்க. சரி, ஒரு 50 ரூபாய் எழுதிக்க. நான் நீ போன வருஷம் நீர்பந்தலுக்கு 50 ரூபா கொடுத்தேன். இந்த வருஷம் மோர் பந்தல காத்தாலே உங்க இம்சம் பெருசா போச்சுப்பா. எப்படியா நான் தொழில் பண்றது? ஏ ஊசி அண்ணே, காலையில் நான் கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிண்ணே. இந்தா. ஏய் நிறுத்தலாம், நிறுத்து. என் கையில கூட நான் கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை இல்லையோ? எப்படி நம்பிக்கை வரும்? 10 ரூபாய்க்கு பட்டனும் ஊக்கு வாங்கிட்டு வர சொன்னோம். அதுலயே 12 ரூபாய்க்கு கமிஷன் அடிக்கிற நீ. இந்தாங்க, வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் பா. மற்ற கடைகளில் 1000 ரூபாய் குறையாம கேட்டு வாங்கிக்கங்க. ஏய், என்னடா போஸ்ட் கொடுக்குற? நூல்கண்டு மாதிரி இருக்கிற உனக்கு ஊசின்னு பேரு. போய் வேலையை பாடுறா. எங்க ஊர்ல எனக்கு கோணி ஊசின்னு பேரு. அப்ப நான் இதை விட தடியாவே இருப்பேன். நல்ல சந்தோஷமா இருக்கியோ? ஆமா. நீ எந்திரி. டேய் ஊசி, எதுக்கு ஒரு லிமிட் இருக்குடா. ஜாஸ்தியா போச்சு அறுத்து காக்காவுக்கு போட்டுருவேன். நிம்மதியா தொழில் பண்ண முடியல மயிலு.
63 திருவிழா சாமி பேர சொல்லிட்டு இவனுங்க தாக சாந்தி பண்றானுங்க. பாவாட திருவிழா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயம் அவன் திருவிழாக்கு வருவா. ஏன்னா நான் அவளை முதல் சந்திச்சதே எங்க ஊர் திருவிழால தான். வா போலாம். எப்படிப்பா? இங்க பாரு, இவ்வளவு துணியை நான் வெட்டி தச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கல்யாண பார்ட்டிக்கு டெலிவரி கொடு. மயிலு, என்ன நீ ஊருக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துக்குள்ள நீ தேடி வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு என்னப்பா நிச்சயம்? அம்பி, மனசுக்கு பிடிச்சவனே புருஷனா வரணும்னு அம்மனை வேண்டிட்டு பொண்ணுங்க மட்டுமே அடிப்பதச்சனம் பண்ற இந்த கோவில்ல நீ அதுவும் இப்படி அப்பிரதட்சணம் பண்றியே, ஏப்பா? அவங்க எல்லாம் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிறாங்க. ஆனா நான் கல்யாணம் நடந்திருக்க கூடாதுன்றதுக்காக வேண்டிக்கிறேன். பொண்ணுகளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறதே பெரும்பாடா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் வேண்டிக்கிறானுங்களே. இந்த ரேஞ்சில போனா பொண்ணுகளுக்கு 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது. நல்ல வேலை, நான் என் பொண்ணு கல்யாணத்தை போன வருஷமே முடிச்சுட்டேன். மயிலு, பீகாக். மயிலு, மயிலு. மயிலு, நீ தேறிட்ட. மூக்கு மொழியுமா அழகா இருக்கேன்னு என்ன பார்த்து அவ ஜொல்ல விடுறா. ஆனா நீ என்னடான்னா அந்த மூக்கையும் மொழியையும் இப்படி வரையாம விட்டுட்டியே. நான் என்னமா ரொம்ப அழகு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இருந்தா நான் அழகா இருப்பேன்னு உனக்கு தாயா புரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே உனக்கு ரசனை ஜாஸ்தி. நீ யாரோட சிஷ்ய? பழைய வீட்டு திறந்து போட்டு எங்க போன மயிலு? திருச்செந்தூர் முருகன் வேலை தொலைச்சிட்டேன், அர்ஜென்ட்டா வான்னாரு. அதான் கடல்ல நீந்தி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வரேன். ஓஹோ, அதான் உடம்பெல்லாம் கடலா இருக்கா? 6 அடி கூந்தல் நல்லா இல்ல, 6 அடி கூந்தல் தான் அழகுன்னா வளர்த்துக்கிறேன். மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கல, தாவணி தான் தமிழ் பண்பாடுன்னு தலையில கொட்டி சொல்லியிருந்தா மாத்திக்கிறேன். மரமண்ட மரமண்ட. உன் மனசுக்குள்ள நீ இவ்வளவு அன்பு வச்சிருக்க, என்கிட்ட ஏன் சொல்லல? மயிலு, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லியா? ஐ லவ் யூன்னு சொல்ல போறியா? இப்ப தயா உனக்கு என் மேல உண்மையிலேயே அன்பு வந்திருக்கு. வாடி போடி இல்ல பேசுற. யோ, எதுக்கு இப்ப கோவப்படுற? உன் மனசுல இருக்கிறது அரைகுறையா வரைஞ்சு வச்சேன். முழுசா இருக்கட்டுமேனு நான் தான் முடிச்சு வச்சேன். தப்பா? என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். எப்ப நீ செயினை திருப்பி கொடுத்தியோ அப்பவே நீ நல்லவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு பீச்ல எனக்காக 4 பேர்கிட்ட சண்டை போட்டியோ அப்பவே நீ என்ன விரும்புறேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்ல, அந்த இடத்துல உங்க பாட்டியே இருந்திருந்தாலும் நான் தான் செஞ்சிருப்பேன். அதுக்காக உங்க பாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்போ வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் படிச்ச பொண்ணு பட்டுன்னு சொல்லிட்டேன். நீ ஊர் நாட்டா உனக்குள்ள இருக்கிறத சொல்றதுக்கு தயங்குற. இங்க பாரு, இங்க யாரும் தயங்கவும் இல்ல மயங்கவும் இல்ல. முதல்ல வெளியில போ. இப்ப போறேன், ஆனா நாளைக்கு வருவேன்.
நாளானைக்கு வருவேன். நீ ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். நான் இங்க இருந்தா தானே வருவேன். இங்க இல்லாம வேற எங்க போவ? அத நாளைக்கு காலையில வந்து தெரிஞ்சுக்கோ. என்ன பாக்குற? இது உன்னோடதுதான். நீ மட்டும் என்ன மீறி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போன, இதுலயே தூக்கு போட்டு செத்துருவேன். நீ மட்டும் என்ன மீறி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போன, இதுலயே தூக்கு போட்டு செத்துருவேன். La 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 la. தடவா ராஸ்கல், என்ன ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டியே. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஆள் காலியா இருப்பேன். எனக்கே கோட்டிங் கொடுக்குறியா? உன்னை என்ன செய்ய பாரு. ஒழுங்கா வெளியில வந்துரு, இல்ல நான் கதை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். முத்தத்தை மொத்தமா கொட்டிட்டு போறேன், வேணுங்கிறத அள்ளிக்க. அட கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ?